ஹலோ மக்களே, இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா ஜவ்வரிசி பாசிப்பருப்பு பாயாசம் தான் பார்க்க போகிறோம். அது எப்படி செய்யுதுன்னு பார்த்துக்கலாம் வாங்க. அரை கப்பு ஜவ்வரிசி சேர்த்து கழுவிக்கலாம். நம்ம இதை கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இதை வேக வச்சுக்கலாம். இந்த ஜவ்வரிசியை கிளறி விட்டுக்கலாம். இருங்க, இல்லைன்னா அடி பிடிக்கும். இப்போ நல்லா வெந்துடுச்சு பாருங்க. இப்போ இதை இறக்கி வச்சிடலாம். அரை கப்பு பாசிப்பருப்பையும் ஊற வச்சுக்கலாம். பாசிப்பருப்பையும் நம்ம வேக வச்சுக்கலாம். நான் 1 கிளாஸ் அளவுக்கு தண்ணி ஊற்றி வச்சுருக்கிறேன். நல்லா கிளறி விடுங்க, இல்லைன்னா அடி பிடிச்சிடும். இது இப்போ பாதி இது பாசிப்பருப்பு வெந்துருக்குது. இன்னும் நல்லா நைஸாக வேகட்டும். இப்போ நல்லா வெந்துருச்சு பாசிப்பருப்பு. இப்போ இதையே நல்லா இதுலேயே கரண்டி வச்சு நல்லா இப்படி மசிச்சு விட்டுடலாம். இதையும் எடுத்து வச்சிடலாம். இப்போ நம்ம மசிச்சு வச்ச பாசிப்பருப்பையும் ஜவ்வரிசி கூட சேர்த்துக்கலாம். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். ஒரு கப்பு சர்க்கரை சேர்த்துக்கலாம். இப்போ இதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ரெண்டு ஏலக்காய் தட்டி வச்சுக்கிறேன், அதையும் இதில் சேர்த்துக்கலாம். கூடவே 1 கிளாஸ் பால் நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்மளுடைய பாயாசம் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதில் முந்திரி திராட்சையை நம்ம வறுத்து கொட்டிக்கலாம். இப்போ 2 ஸ்பூன் நம்ம நெய் சேர்த்துக்கலாம். இப்போ 5 முந்திரியை உடச்சி வச்சுக்கிறேன், அதையும் இதில் சேர்த்துக்கலாம். ஒரு 15 திராட்சை சேர்த்துக்கலாம். இதையும் சேர்த்து நல்லா வறுத்துக்கலாம். அவ்வளோதான், முந்திரி திராட்சை எல்லாம் நல்லா வறுபட்டுருச்சு. இப்போ நம்ம பாயாசத்தில் இதை சேர்த்துக்கலாம். ஜவ்வரிசி பாசிப்பருப்பு பாயாசம் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல் ஐகான் கிளிக் பண்ணி ஆளுன்னு கொடுத்துருங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.